அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா நரகத்துல பெண்களை தான் கண்டேன்னு சொல்றாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு, அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன நீங்க குறிப்பா அதிகமா பெண்களை கண்டேன் என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய நிராகரிப்பு தான் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க இறைவனையா நிராகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது, அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க கணவர்களை நிராகரிக்கிறாங்க. யார? கணவர்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கணவர் செய்த உதவிகளுக்கெல்லாம் அந்த மனைவிமார்கள் நன்றி காட்ட மாட்டேங்கிறாங்க. காலமெல்லாம் அவங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாலும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறையை கண்டுட்டாங்க அப்படின்னாக்கா உடனேயே உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு நலனையுமே நான் ஒருபோதும் கண்டதில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய நரகத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய நாவடக்கம் இல்லாததுனாலதான். அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு நாவை பேணிக் கொள்ளணும் அப்படிங்கறதுல ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், எனக்கு அடுத்தபடியாக நீங்க சஜிதா செய்யணும் அப்படின்னு நான் கட்டளை இட்டிருந்தேனாக்கா அது நிச்சயமாக உங்களுடைய கணவர்மார்களுக்கு தான் நீங்க சஜிதா செய்யணும்னு நான் கட்டளை இட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வே இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த, ஒரு கண்ணியம் கொடுத்த அந்த அந்தஸ்தான அந்த உறவான கணவர்மார்களுக்கு நாமும் கண்ணியத்தை கொடுப்போம். கண்ணியத்தை காட்டிலும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.